குடிநீரில் கழிவு நீர், எம்எல்ஏ பல்லவியை நிற்க வைத்து கண்முன் கொந்தளித்த மக்கள். சென்னை திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியந்தோப்பு சாஸ்திரி நகர் பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் குடிநீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், குடிநீர், கழிவுநீர் மற்றும் தொடர் மின்தடை பிரச்சினையால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் கூறப்படுகிறது. புகாரை தொடர்ந்து எம்எல்ஏ பல்லவி மாநகராட்சி குடிநீர் வாரியம் மற்றும் மின் வாரிய அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நீண்ட நாட்களாக பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை என்று கூறி பொதுமக்கள் அதிகாரிகளுடனும் எம்எல்ஏ பல்லவியுடனும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் அவரை முற்றுகையிட்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். என்ன பேச விடுங்க, நீங்க என்ன பேசுங்க? ஆரிஃப் கான்ட்ராக்ட்காரர் அவ்வளவு சண்டை போட்டு வச்சுங்க. ஒரு கான்ட்ராக்ட்காரர் அடிச்சு அப்பகுதியில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் பணிகளால் மின் கேபிள்கள் சேதமடைந்து அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் பிரச்சினைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கவும், மின் விநியோக கோளாறுகளுக்கும் விரைந்து தீர்வு காணவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ பல்லவி உத்தரவிட்டார். அவரது உறுதிமொழிக்கு பிறகு பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.